அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள குழந்தைகளின் உடல்நிலை மோசமான பிறகு மேல் சிகிச்சைக்கு தஞ்சாவூருக்கு பரிந்துரை செய்த மருத்துவர்களை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியலூர் புதுப்பாளையம் பகுதியில் வீட்டினுள் லாரி புகுந்த விபத்தில் ரமேஷ் என்பவரின் மனைவி அம்பிகா, அவரது குழந்தைகள் ராஜேஷ், ரம்யா, சுபாஷ் ஆகியோர் படுகாயமடைந்தனர். 4 பேரும் சிகிச்சைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே குழந்தைகளை மேல் சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக உறவினர்கள் நேற்று கூறியதாக தெரிகிறது. மருத்துவமனை தரப்பில் இதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை குழந்தைகளின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவும் உடனடியாக தஞ்சை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நேற்று மறுத்துவிட்டு இன்று காலம் தாழ்த்தி அழைத்துச் செல்ல மருத்துவர்கள் கூறியதை கண்டித்து உறவினர்கள் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அலட்சியம் செய்யும் மருத்துவத்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். விபத்து ஏற்படுத்திய லாரியின் உரிமையாளரை கைது செய். பின்பு அரியலூர் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்ல ஒப்புக்கொண்டு உறவினர்கள் கலைந்து சென்றனர். மருத்துவர்கள் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் தலையிட்டு சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.